வந்து நம்ம சிஎஸ்சி நம்மளோட ட்ரைனிங்ஸாக வந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கற்பனை. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இது முழுக்க இங்கே நடந்த நிகழ்வுகளை பேஸ் பண்ணி யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, முழுக்க நகைச்சுவை செய்யப்படுகிறது. முதல் வாய்ஸ் வந்து சிங்கமொழி. இப்போ சிங்கமொழியும் அவரோட ஃப்ரெண்டும் இப்போதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்குள்ள வந்து இறங்குறாங்க. இறங்கினா என்ன கான்வர்சேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேட்டுக்குள்ள வந்து இல்லை, இதுவே எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம எல்லாருமே அவங்க கண்ட்ரோல் தான். நான் ஏற்கனவே பயங்கர பசியில் இருக்கேன். மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பாயாசத்தை குண்டா அப்படின்னா இருக்கும், சீக்கிரமா கட்டு எடுத்துட்டு வா. கட்டு எடுத்து சொன்னேன், ஏன் அந்த அக்காவை கட்டு எடுத்துட்டு இருக்கேன்? உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம அண்ணன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க, எந்த பொருள் தொலைஞ்சாலும் போட்டோ வச்சுக்கோங்க. தொலைஞ்ச பொருள்ல போறதெல்லாம் குரூப் வச்சிருக்காங்க. நீ தொலைச்ச பொருள் எடுத்து வரக்கூடிய திருப்பி வந்த மாதிரி இருக்கு. நீ எதை தெரியாம இருக்க, அங்கெல்லாம் தொலைக்க மாட்டாங்க, நம்மளே எடுத்துக்க வேண்டிய எடுத்து அப்படியே என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு அமுதம் வச்சு அமைதியாக இருந்த தட்டி நானாவே இந்த மேடம் கிட்ட போய் இன்ட்ரோ வைக்கவில்லை. எப்படி நீங்க ரொம்ப மோசமா. ஆனா குடும்பமாப்பிள்ள பழைய பேர் இப்பதான் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு முடிச்ச வேண்டாம், நீங்க மாறி அடுத்தது வந்து பிஎஸ்ஆர் பழைய ஆக்டர் பிஎஸ்ஆர் இருக்காரு. அவர் வந்து இந்த பிரேயர் கோஆர்டினேட் பண்றாரு டீம் கேப்டனா. அதாவது வாழ்க்கையில எட்ட பண்றப்போ இல்லையோ ஆட்டாளையில முடிச்சுட்டு நான் ஒரு ஜோக் வச்சிருக்கேன். அந்த ஜோக்கை முன்னாடியே ஸ்கிரிப்ட்ல போட்டு அதனால மேலே ஜோக் சொல்றேன். தானத்திலே சிறந்த தானம் எது? சிரமதானம். ஒரு கைதி தம்பிட்ட வந்து சிரமதானம் எனக்கு ரொம்ப சிரமமாயிருக்கு, எங்க யோகா கற்றுக்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா யோகா செய்ய வேண்டாம், அப்படி என்னடா ஆசனை செய்ய வேண்டும் கேட்க அவன் சொன்னா என்கிட்டயே பச்சு போடுறியா? நான் சொன்னேன், அடே தோனிக்கா நடிச்ச படம் கொல்பி, இப்படி எல்லாம் பண்ணா கொய்யால உனக்கு செலுத்தி. அடுத்த வாய்ஸ் வந்து இப்போ நம்ம மாதிரி ட்ரைனிங் வராது, பார்த்தோம் எல்லாரும் புதுசாக இருக்கும், எல்லாமே பயமா இருக்கு. அவரோட இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் முடிச்சுட்டு போனேன் விடிவி கணேஷ் கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. ஹலோ ஸ்பாட்லைன்ல நான் உங்க கணேஷ் சார், வணக்கம் சார், எனக்கு மாதிரி பவானி சார் ட்ரைனிங் வந்துருக்கு. ஓ வந்துடுச்சா? ஒரே பயமா இருக்கு சார். இங்க வந்தா பணி நடைமுறைன்றாங்க, அலுவலக நடைமுறைன்றாங்க, இதெல்லாம் எப்படி பாஸ் பண்ணுறதே எனக்கு தெரியல சார். தம்பி, அலுவலக நடைமுறைலாம் ஒண்ணுமே இல்லை. நீ எதை தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ பிஆர நல்லா தெரிஞ்சுக்கோ சார். பிஆர் நல்லா தெரியும் சார், ரெடி பண்ணாங்க. நீலாம் பேருந்து ரொம்ப கஷ்டம்டா. நான் இதே சொல்றது பேருக்கிறேன் சார். எனக்கு அதோட பெரிய பிரச்சனை இருக்கு. நான் ஒரு நாளைக்கு 4 பேரை நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனா இங்க முட்டை கூட கிடைக்க மாட்டேங்குது சார். முட்டை மட்டும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். ஓஎஸ் 3 முட்டை கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 முட்டையா சார்? இல்லை 3 மாடல் பீஸ் நடக்கும். 3 சார் உங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட் பேசிட்டு சார். நானே மாவட்டத்தில் இருக்கேன் சார். நாளைக்கால எனக்கு பேர் பர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க, என்ன பண்றதே தெரியல சார். எனக்கு தமிழ் தாய் வாழ்க்கை பாட வராது சார். நீ என்ன பண்ண? எதுனா ஒரு லீடரை பற்றி சர்ச் பண்ணி எனக்கு பிடித்த தலைவர்னு பேசுது. உனக்கு என்ன தலைவர் பிடிக்கும்? சார் எனக்கு பக்கத்து கிளாஸ் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் தான் ரொம்ப அப்படின்னா நீங்க என்ன சொல்லி தெரியுமா? இதுக்கப்புறம் வந்து அந்த மாடல் டெஸ்ட் வந்துருது. மாடல் டெஸ்ட்ல பிரகாஷ் ராஜ்
இருக்காரு. அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு. அவர்கிட்ட அந்த பேப்பர் வந்து விஜயகாந்த் பேப்பர். விஜயகாந்த் ஆக்சுவலி நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஆனா இங்க வந்து நம்ம மாதிரி ஜாலியா இருந்து படிக்காம கொடுக்குறாரு. ஸோ பிரகாஷ் ராஜ் வந்து பேப்பர் பார்க்கல. பையன் படிச்சார். பையன் படிச்சு நெக்ஸ்ட் டைம் வீடு வந்தார். மறுபடியும் அந்த பேப்பர் எடுத்து பண்றாரு. நான் நரசிம்மா என்ன தொட்டா கரண்டிக்கு சாப்பிடுறேன். எனக்கு ஸ்பெஷல் கிளாஸா இப்ப நான் சொல்றேன் பாரு. ஒரு அலுவலகத்துல எத்தனை பேர் நாளைக்கு ஆக்சிடென்ட் இருக்குன்னு தெரியுமா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னா 12 பேரு, கோட்ட ஆட்சியர் அலுவலகம்னா 15 பேரு, தம்பி நான் பேசிட்டு தூக்கி எடுக்கிறப்பா. நீங்க என்ன சேனல் நீங்க வீடியோ எடுக்கிறீங்க? வீடியோ எடுக்காதீங்க. ஒரு பதிவேடுனா எத்தனை கலர் தெரியுமா? பகிர்மான பதிவேடுனா 5 கலம், தன் பதிவேடுனா 7 கலம். நினைவு நாள் குறிப்பிட்டா 3 கலண்டா. மார்க் கூட வருவா. அது மக்கள் தான் கூட வருவாங்க. இது முடிச்சுட்டு இப்ப அடுத்து ரகுவரன் வராரு. ரகுவரன் வந்து ஒரு சின்சியரான கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனா அவர் இன்னொரு காமன் என்ன சொல்றாரு, ஒரு காமனான ஒரு பர்செப்ஷன் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போக மாட்டாங்க, மாசம் மாசம் சம்பளம், அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். நான் தான் ரகுவரன் மாதிரி எப்ப நான் போகலாம், எப்ப நான் வரலாம், மாசம் மாசம் சம்பளம், ஒரு வேலை இல்லை. அது இல்லாம கவர்மெண்ட் மாப்பிளைக்கு தான் ஒண்ணு கொடுப்பேன், ஒரு கூட்ட வேலை சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஜாலியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு அவ்வளவு சாதாரண கிடையாது. ஒரு அரசு அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எத்தனை பில்லு, எத்தனை ஆர்டியும் கையை ஒரு டிக்கெட்டை போட்டா பண்ண முடியாது. ஒரு ஆபீஸ் வந்து பார், கண் பதிவேடு, அந்த பதிவேடு, இந்த 1000 பதிவேடு. ஒரு நாள் என் சீட்ல வந்து உட்கார்ந்து என் பதவி தெரியும். என்ன உட்கார்ந்து பார்த்தியா? யாரு சோஃபா வைக்கிற மாதிரி உட்கார்ந்து பார்க்குறியா? உட்கார்ந்து நான் ஏதாவது சார் ரீல்ஸ் போட்டு போச்சுக்கிறேன் சார், அவ்வளோ கொடுங்க சார். பாத்தியா உடனே சண்டை வாங்குற. அதுதான் ஒரு அரசு அலுவலரை என்னைக்கு பேசி பார்க்க கூடாதுன்னு சொல்றது. அகலாது அழுகாது தீக்காய்வாள் போல நீங்கள் சேர்த்துடுவார். இந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டு மொட்டராஜன் பக்கத்துல ஒரு பயங்கரமா இசைறாரு. கிடையாது. ஊதியங்களை பார்த்து இதுக்கப்புறம் வந்து கல்ச்சரல்ஸ் டே வந்தது. கல்ச்சரல்ஸ் வந்து விழு சக்கரவர்த்திங்களா? வணக்கம் கண்ணே. என்ன ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். அந்த முன்னாடியே ரூட்டு எப்போ எங்கே வந்தாலுமே பேசி முடிச்சுட்டு இந்த டைனோசர் ஏன் போகிற மாதிரியே ஒரு சவுண்ட் ஏன் சார்? அதான் வந்து காலையில் மெஸ்ஸில் சம்பார உப்புமா அதை சாப்பிட்டேன்னா அந்த ஏற்பத்தை தான். சரி சார், எல்லாருக்கும் அதே தான். சரி, நீங்கள் வந்து உங்களோட சிப்டை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். என்ன சொல்லுங்க? பிரச்சனை இல்லைக்கா?
டிஆர் தான் சார் சொல்லுவேன். அதான் சொன்னேனே எனக்கு டிஆர் வாய்ஸ் வராதுன்னு டிஆர் வச்சு ஆரம்பிக்கிறேன். அடுக்கு மொழியில பேசினா டிஆர், நீ தினமும் எழுதணும்டா பிஆர். நல்லா இருக்கு சார். அடுத்து வருஷத்துக்கு 12 நாள் தற்செயல் இருக்கு. ஆனா 2 நாள் லீவ் போட்டாலே என் சூப்பரண்ட் அவளுக்கு அடுத்து. என்ன சார் ரொம்ப ரொம்ப வயலண்டா நீங்க சார். நல்லதா 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க சார். இப்ப சொல்றேன் பார், 2 வருஷத்துக்கு முடிக்கணும் தகுதிக்கான வருவோம். அதுக்கான பயிற்சி எல்லாம் பவானி சாலையில தான் தருவோம். நன்றி சார். நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடைசியா ஒரு வாய்ஸ், சீரியஸான வாய்ஸ். இந்த கல்ச்சுரல்ஸ் வந்து இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்திருந்தாருன்னா Ladies and gentlemen, the great Canadian entrepreneur once said, "Rajamure, As we say in India, when there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. இந்த பவானி சாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தில் 73வது ஆண்டில் பயிற்சி பெற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தியா வல்லரசாவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒன்றே மாத செயல்